ஹே ஆல், நான் ஜுனைதா ஹோம் பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது போன வீடியோட பார்ட் 2 கண்டினியூஷன் தான் இது. நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் பேக்கிங்ல நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்க்க போறோம் அப்படின்னா, மெஷர் த இன்கிரிடியன்ஸ் அக்யூரசி. நீங்க பண்ண போற பேட்டருக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே அக்யூரேட்டா நீங்க வந்து மெஷர் பண்ணி வச்சு. ஃபிஃப்த் ஒன், டெம்பரேச்சர் ஆஃப் த இன்கிரிடியன்ஸ் ரியலி மேட்டர்ஸ். இப்போ நீங்க எப்படி வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம பேட்டருக்கான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சரும் வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஓவரான கூலிங்லயும் இருக்கக்கூடாது, ஓவரான ஹாட்லயும் இருக்கக்கூடாது. சிக்ஸ்த் ஒன், மிக்ஸ் அன்டில் ஜஸ்ட் கம்பைன். நம்ம ஒரு பேட்டர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏனோ தானோன்னு சொல்லி கலக்காம கரெக்டான ப்ரொசீஜர்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். டோன்ட் ஓபன் த ஓவன் டோர் டூ இயர்லி. வெந்திருச்சா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பாக்குறேன் அப்படின்றத பண்ணவே கூடாது. அந்த டைமர் முடிகிற வரைக்குமே அப்படியே தான் இருக்கணும். எய்த் ஒன், செட் த டைமர் லெஸ்ஸர் தென் த ரெசிபி. ரெசிபில எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அதுல இருந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சிருக்கலாம். நைன்த் ஒன், செக் யூ பேக்டு கேக்ஸ் வித் ஸ்கியூவர் டெஸ்ட். நம்ம பேக் பண்ண முடிஞ்ச கேக்கை வந்து நம்ம ஸ்கியூவர் ஸ்டிக் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். கிவ் யோர் பேக்ஸ் டைம் டு கூல். நம்ம ஓவன்ல இருந்து எடுத்தோடனே வந்து நம்ம கட் பண்ணவும் கூடாது, அந்த டின்ல இருந்து நம்ம வெளியே எடுக்கவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அப்படியே வந்து கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்னவா இருந்தாலும் பண்ணணும். இந்த வீடியோல கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் பேக்கிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன போடலாம்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஜிஎஃப் பேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.